உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் ஊட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம். உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் ஊட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம். மன்னர் முஹம்மது ஜன்னத்தில் காண்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا. صدق الله العلي العظيم. அளவெல்லா அகிலம் நிகழல்லா அன்பும் எண்ணையும் மண்ணையும் உங்களையும் எண்ணையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயார தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயர் காத்தல் நபி முத்தரை நபி சம்மன் நபி சீரிய நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானங்களை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், இந்த முஹர்ரம் மாதத்துடைய கடைசி ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கின்றோம். கடந்த வாரங்கள் நாம் கண்டு வந்தது தேர்ந்து வந்தது சகோதரத்துவத்தினுடைய 10 தன்மைகள். இந்த 10 தன்மைகளில் 3 தன்மைகளை பற்றி கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அதில் ஒன்று, ஒருவன் செய்த தவறை, ஒரு முஃமின் செய்த தவறை மற்றொரு முஃமின் மறைக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்திருந்தோம். இரண்டாவதாக, ஒரு முஸ்லிமுடைய குறையை மற்றொரு முஸ்லிம் மறைக்க வேண்டும், அது பகிரங்கப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடாது என்பதை பற்றியும். மூன்றாவதாக, ஒருவர் மற்றவரை காணும் பொழுது புன்முறுவலுடன் மூத்தவர்களாக அவர்களை நாம் சந்திக்க வேண்டும் என்பதாக நாம் பார்த்து வந்தோம். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சகோதரத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக மதீனா நகரத்திற்கு சென்ற பொழுது ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் நாம் சென்ற வாரம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 10 தன்மைகளை முதன்மையாக ஒருவராக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், எந்த ஒன்று சகோதரத்துவம் அங்கே தலைமுக்க வேண்டுமையானால், சகோதரத்துவம் அங்கே நிலைக்க வேண்டுமையானால் இந்த 10 தன்மைகளையும் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தபடியாக நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது,
என்பது இருக்கக்கூடாது. ஒருவர் சொல்கின்றார், அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்வாங்க வேண்டும். ஆனால் அதை முழுமையாக கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது என்பதும் கூடாது. அதே நேரத்தில் நிராகரிக்கவும் கூடாது. நம்மை கண்டு ஒருவர் சொல்கின்றார் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எது என்ன என்பதை பற்றி கேட்க வேண்டும், செல்வதற்கு கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரப்பட்டு யாரெல்லாம் வந்தார்களோ, யூதர்கள் வந்தார்கள், நஸ்ராக்கள் வந்தார்கள், மஜூசிகள் வந்தார்கள், இவர்களெல்லாம் வருகை தந்து அவர்கள் தங்களுடைய கேள்விகளை முன்வைத்தார்கள். அவர்கள் அவர்களுடைய சந்தேகங்களை முன்வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் யஹூதிகள், இவர்கள் நஸ்ராக்கள், இவர்கள் மஜூசிகள் என்பதை அறிந்திருந்தாலும் கூட அவர்கள் நிராகரிக்கவில்லை. நீ என்ன சொல்றது போ அப்படின்னு ரசூலுல்லாஹி யாரா இருந்தாலும் வாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, நபியினா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சரித்திரங்களில் நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பொழுது கேட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்ட உடனே சொன்ன விஷயங்கள் சென்ற வாரமே நாம் அதை பார்த்து வந்தோம். புன்முறுவர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த இரண்டாவது நான்காவதாக இருக்கக்கூடியதில் கத்தாத் இப்னு அபீ பர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மனிதர் தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுடைய குறைகள், அவருடைய காரணகர்த்தாக்களும் கேட்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இருக்காங்களே கத்தாத் இப்னு அபீ பர்தா ரலியல்லாஹு தஆலா இந்த பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபி. இப்ப இங்க வந்து மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள்ல பெரிய ஒரு விஷயங்கள், ராணுவ ரகசியங்கள் பேசப்படுகின்றது. எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், ஃபதஹ் மக்காவுடைய சமயங்களில் நாம் எப்படி செல்ல வேண்டும், எதிர்கொண்டு அவர்களை நாம் சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ரகசியங்கள் இங்கே பேசப்படுகின்றது. இந்த பேசப்பட்டவருடைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது முக்கியமான சஹாபாக்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இது போன்ற முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த சபைகளில் இவர்களும் இருக்கின்றார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, சிறிது நேரம் கழித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருகிறாங்க. யார சொல்லலாம், நீங்க பேசப்பட்டவருடைய செய்திகளை எல்லாம் அனைத்தும் மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு அனுப்பப்படுகின்றது. எழுதி ஒரு சீட்டில் அனுப்பப்பட்டிருக்காங்க. யார் அனுப்புறாங்கன்னா கத்தாத் இப்னு அபீ பர்தா ரலியல்லாஹு தஆலா அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ராணுவ ரகசியம் எங்க இருக்கு, இந்த பெண்மணியிடம் இருக்கிறது. ஒரு பெண்மணியிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த பெண்மணி மக்காவுடைய எல்லை பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பயா அவுஃபா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த பெண்மணி உட்கார்ந்திருக்கு. இன்னும் சேர்ந்த நேரத்தில் மக்காவுக்குள்ள வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ரசூலுல்லாஹி ஆள் இருப்பாங்க சஹாபாக்களை. ஒரு சஹாபி அனுப்பி அது என்ன பார்த்துக்குவாங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா இவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போறாங்க, நேர போய் கேட்கிறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா, என்ன அவங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு இருக்குதாமே, சீட்டி இருக்குதா சொல்லுங்க கொடுங்க அப்படின்னு. அப்ப அந்த பெண்மணி சொன்னார், இல்ல என்ற எதுவுமே இல்ல, எந்த ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்கள் எடுத்து தரவில்லை என்றால் நான் முழுமையாக சோதனையிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால மரியாதை நீங்க எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் பொய்யாக இருக்காது, நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும்.
அதனால நீங்க எடுத்துக் கொடுங்க அப்படின்னு உடனே இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, சரி அப்படின்னு தங்களுடைய தலைக்குள் இந்த ஜோட்டிக்குள் மறைத்து வைத்திருந்தார். அந்த பேப்பரை கொண்டு வந்துறாங்க. கொண்டு வந்தனே இந்த சபைக்கு மீண்டும் கூடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்கப்படுது. இவங்க இதை எழுதி அனுப்பிய கதாதா இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கோபப்படுறாங்க. யா ரசூலுல்லாஹ், இது தேச துரோகமாக இருக்கின்றது, பெருமாள் செயலாக தவறான செயலாக இருக்கின்றது, இவங்களை விடுங்க, அவங்க கொலை செய்யுது, கப்பல் பண்ண அவங்கள, அதுக்கு இதுதான் தண்டனை என்பதெல்லாம் ஆக்ரோஷப்படுகின்றார்கள், கோபப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பொறுமையாயிருங்க, நீ கோபப்படாது, கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படின்ட்டு எதுக்கு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க. அந்த சஹாபியை கூப்பிட்டார்கள். ஏன் இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள், இந்த செயல்கள் செய்வதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் மட்டும்தான் ஹிஜ்ரத்திற்கு வந்துவிட்டேன், இங்கே நான் வந்துவிட்டேன், இஸ்லாத்தை ஏற்றதன் காரணத்தினால் ஹிஜ்ரத் நான் இங்கே வந்துவிட்டேன். என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய பெற்றோர்கள் அனைவர்களும் மதீனாவில் மக்காவில் இருக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, அவர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு நான் ஏற்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நான் அனுப்பி வைத்தேன். யா ரசூலல்லாஹ், ஒட்டுமொத்தமா நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மக்காவாசிகளுக்கு நான் அனுப்பல, என்னுடைய குடும்பத்தினருக்காக நான் அனுப்பி வைத்தேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க செஞ்சது மாபெரும் ஒரு தவறான ஒரு செய்தி, அது என்னிடம் சொல்லியிருந்தால் போதுமே, நீங்கள் ஏனையவாறு செய்தீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு இவர் மீது கோபப்படாதீர்கள், யாரும் இவரை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், கோபப்படாதீர்கள். என்று தெரியுமா, இதனால் என்று தெரியுமா, இவர் பதில் சஹாபி, பதிலில் கலந்து கொண்ட சஹாபி. அல்லாஹ் தஆலா பதில்களை முழுமையாக மன்னித்து விட்டான். அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள், சுபச்செய்திகள் கூறப்பட்டவர்கள். அதனால் நீங்கள் இவர்களை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், மன்னித்து விட்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு தவறுகள் நடக்கின்றது என்றால் அதை காணக்கூடிய சமயங்களில் பார்ப்பதற்கு கண்ணால் காண்பதும் போய், காலால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்பதாக தமிழில் சொல்வார்களே, அதுபோன்று இவர்கள் ஒரு செயல்கள் நடந்துவிட்டால் முழுமையான அழைப்பு விசாரிக்க வேண்டும். தவறுகள் இருந்தாலும் அவர்களிடத்தில் திரும்புவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அதில் விளங்கக்கூடியது நாம் அதுதான். ஒன்று, நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு திரும்புவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். இரண்டு விஷயங்கள் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களுக்கு கோபங்கள் என்பது சொல்வது கூடாது. நான் ஐந்தாவதாக பிறர் ஹாஜத்தை நிறைவேற்ற வேண்டும். பிறருடைய தேவைகள், ஒரு முஸ்லிமுடைய ஹாஜத்துகளை, தேவைகளை அறிந்து நாம் நிறைவேற்ற வேண்டும். எத்தனையோ தேவைகள் இருக்கும், தமாரித்துக் கொண்டு நம்மிடத்தில் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் செய்து கொடுப்பதல்ல, நமாரித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு செய்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு செய்வதல்ல, தெரியாமல் எத்தனையோ நபர்கள் வீட்டுக்குள் முடங்கிக் கொண்டிருப்பார்கள். கேட்பதற்கு அவர்கள் முடியாமல், தங்களுடைய கண்ணியத்தை விட்டுக் கொடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருப்பார்களே, அவர்களுடைய தேவைகள் என்ன, அவருடைய ஆபத்துகள் என்ன என்பதை பார்த்து அதுதான் நிறைவேற்றி தர வேண்டும். நீங்க பாருங்க, இப்போ உள்ள காலகட்டம் நடந்தது இந்த ஒரு வார காலமாக ஏறத்தாழ 27ஆம் தேதி நடக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய சோதனையா வேதனையா என்பதை பற்றி இரண்டாவது நாம் பார்ப்போம். மனிதர்களுக்கு ஏதோ ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்ல வருகின்றான் என்பதை மட்டும் ஒன்று நாம் வழங்க வேண்டும். வரலாறில் ஏற்பட்டக்கூடிய ஒரு துயர் சம்பவத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். நல்ல முறைகள் இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டு காலங்களாக பிரம்மாண்டமான வீடுகளையும் அனைத்தையும் கட்டியிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. இரவில் நித்திரையில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில்
மக்களுடைய சோதனையா, மக்களுடைய சூழ்ச்சியா என்று அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. ஒரு 3 கிராமங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. இருந்த இடங்களே தெரியாமல் அழிந்துவிட்டது. இஸ்லாமிய சகோதரர்களும் மாற்று மத சகோதரர்களும் இருப்பதற்கு இடமில்லாமல், குடிப்பதற்கு நீர் இல்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல், பெற்றவர்களை காண முடியாமல், குழந்தைகளை தாய் என்று காண முடியவில்லை, தாய் என்று பெற்றோர்களை காண முடியவில்லை, எது யாருடைய உறுப்பு என்று தெரியாமல் கைவெளியாக கால்வெளியாக நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கின்றோம். அல்லாஹ் நாடியும் தன்னுடைய வல்லமையை காட்டுகின்றார். தான் நாடினால் எப்படியும் எந்த ஒரு மனிதனையும் எப்படியும் ஹயாத்தாக மாற்ற முடியும். பெருங்கொண்ட வாய் உருண்டு வந்தது, விழுந்தது. 2 நாட்களாக மனிதன் உயிருடன் இருந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு நாய் உயிருடன் இருந்து கொண்டே இருக்கின்றது. 27, 28ஆம் தேதிகள் அன்று நடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. 30, 31 கூட அது உயிருடன் இருந்து கதறிக்கொண்டிருக்கின்றது. மனிதர்களை இங்கே காப்பாற்றுகின்றார் அல்லாஹ் தஆலா. வெறும் மண் சிறுவாக மண்கள் இறங்கப்பட்ட இடங்களில் மூழ்கடித்து இறந்த நபர்களும் இருக்கின்றார்கள். சிறைக்கப்பட்டு தன்னுடைய உறுப்புகளாய்க்கும் சிறந்து சின்னாவண்ணமாகப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கின்றார்கள். புறையினரிலும் 1, 2 நாட்களாக உயிருடன் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் இருக்கின்றானே, இது யாருடைய வல்லமை? இதை கேட்கின்றவரே செய்யக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். வேதனைக்குரிய விஷயங்கள். எத்தனையோ நபர்கள் அதை இங்கும் கேட்கின்றவர்கள் தங்களுக்கு அரசியலாகும், அது ஆதாயங்கள் தரக்கூடிய இடமாகும், தங்களுடைய வக்ரமங்களை கொட்டக்கூடிய இடங்களுமாக அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை யாருக்கு தெரியும்? வறுமைக்குரிய சகோதரர்களே, இந்த நபர்களுக்கு நாம் உதவ வேண்டும். இவர்களுக்கு நாம் உதவுவது முன்னுரிமைகள் விடுக்கப்பட வேண்டும். எத்தனையோ நிவாரணங்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் 2004 ஏற்பட்ட சுனாமியுடைய சமயங்களில் ஒட்டுமொத்த தமிழகமும் தங்களுடைய நிவாரண பொருள்களை குமித்தார்கள். கொடுத்தார்கள் இல்ல, குமித்தார்கள். நாகை, திருவாரூர் இடங்கள் மாவட்டத்துடைய எஸ்னிக்கில் இருந்து கலைச்சொல் முதற்கொண்டு அங்கே நிவாரண பணிகள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று கண்கூடாக கண்ட ஒன்றை சொல்கின்றேன். அதே போன்று டெல்லியில் நடந்த சமயங்களில் நாம் கொடுத்தோம். எல்லா சமயங்களும் கொடுப்பதன் காரணமாக நாம் குறைந்து விடவில்லை. அதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி தேவைகள் அறிந்து இந்த காலகட்டத்தில், இந்த சமயங்களில் யாருக்கு என்ன தேவையோ, எப்போது தேவையோ, எப்படி தேவையோ அதை நாம் நிறைவேற்றுவதற்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடிய சமயங்களில் சகோதரத்துவம் வளரும். ஒன்றும் இல்லைங்க, கஜா புயல் எல்லோரும் கேட்ட சரித்திரம் தான், சம்பவம் தான். ஒரு சகோதரத்துவத்தை அங்கே மணந்ததின் காரணமாக எப்படி நிகழ்ந்தது என்பது நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சமயங்களில் நிறைமாத கர்ப்பிணியுடைய நீங்கள் தத்தளித்த போது யூசுப் எனக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் அந்த குழந்தையை காப்பாற்றி சென்றார். அந்த பெற்றோரை நிறைமாத கர்ப்பிணியை தூக்கி சென்றார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. பிரசவமாகின்றது. குழந்தையை ஈன்றெடுக்கின்றார் அந்த தாய். பெண் குழந்தை, அழகிய பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன பெயரிட்டது என்று தெரியுமா? அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தது என்று தெரியுமா? யூசுப் என்பதாக பெயர் வைக்கின்றது. பெண் குழந்தை. அப்ப கேட்கிறாங்க, ஏமா யூசுப் என்பது ஆணுடைய பெயர், யூசுப் என்பது ஆணுடைய பெயர், அதை பெண் குழந்தைக்கு வைக்கின்றாயே, அதுவும் முஸ்லிமுடைய பெயராகிட்டு
என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, என்னை நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னை காப்பாற்றுவதற்கு முயலவில்லை, எங்கோ என்று ஒரு சகோதரர் வந்து என்னை காப்பாற்றினாரே, அதனுடைய நினைவாக எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தையை யூசுப் யூசுப் என்பதாக கூப்பிடுகின்றனோ அப்பொழுதெல்லாம் அந்த நல்ல உள்ளக்கூடிய மனிதனுடைய நினைப்புகள் எனக்கு வர வேண்டும். காலமெல்லாம் என்னுடைய காலங்கள் சென்றதற்கு பின்னால் என்னுடைய குழந்தைகளுடைய காலங்கள் இருக்குவதையெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரத்துவம் அங்கே வளர்ந்தது. பார்க்கவில்லை, யாரென்று பார்க்கவில்லை, எவரென்று பார்க்கவில்லை, எல்லோருக்கும் ஒன்று ஒன்று அங்கே உதவி செய்கின்றார்கள். எங்கே எந்த இடங்களில் நடக்கின்றதோ அங்கே சகோதரத்துவம் மலரும். ஆறாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது, செய்தி காட்டியது, உபகாரத்திற்கு பெரிய உபகாரம் செய்ய வேண்டும். ஒருத்தர் நமக்கு உபகாரம் செஞ்சாரு, ஒரு நல்ல காரியங்கள் ஏதோ ஒன்று நமக்கு செய்தார், நம்மையாமல் நமக்கு யாராவது ஏதாவது உதவியாக செய்திருப்பார்கள், அதற்கு அவர்களுக்கு நாம் நல்லுபகாரம் செய்யப்பட வேண்டும். இந்த செயல்பாடுகள் எப்பொழுதெல்லாம் இருக்கின்றதோ சொல்லி காட்டுறதில்லை, இப்படி சொல்லி காட்டுறதில்லை. அவர்கிட்ட போயிட்டு நமக்கு இதை கொடுத்துட்டாரு இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம போய் கைகட்டி நிற்க வேண்டியது இல்லை. இந்த கண்ணியம் இல்ல, அவர்களுக்கு ஏதாவது ஒரு சமயங்களில் நாம் உதவ வேண்டும். அல்லாஹ் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார், அல்லாஹ் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார், அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்றதா எப்படி தெரியுமா? உபகாரம் நமக்கு உபத்திரம் செய்தவர்களுக்கு கூட உபகாரம் செய்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்ட சரித்திரங்கள் மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம் என்பது நம்மிடத்தில் அதெல்லாம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் மக்கா நகரத்தினுடைய வெளிப்புறங்களில் சுற்றித் திரிகின்றார்கள். வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் ஒரு மூதாட்டி, வயோதிகமான மூதாட்டி, சுமைகளை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்ததே, அந்த மூதாட்டியை பார்த்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. குடும்பம் இன்னும் பெரியம்மா வயசானவங்க, மூதாட்டி, நீங்க எந்த அளவுக்கு தூக்கி சுமக்கிறீங்க, குடும்ப நான் அவங்களுடைய சுமைகளை தூக்கி வருகின்றேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அந்த சுமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட பொழுது ஏற்றி கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்தார்களே. எங்கே நீங்கள் செல்ல வேண்டுமோ அங்கு சொல்லுங்கள், நான் கொண்டு வந்து இறக்கி வைக்கின்றேன் என்பதாக. அப்பொழுது செல்லக்கூடிய சமயங்களில் அந்த மூதாட்டியிடம் பேச்சுக்களை கொடுக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வயோதிகமான காலத்தில் இங்கிருந்து ஊரை விட்டே வெளியே செல்கின்றீர்கள், என்ன காரணம், எதனால் செல்கின்றீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அந்த மூதாட்டி சொன்ன வார்த்தைகள் என்ன? இங்கு முஹம்மது எனக்கூடிய ஒரு நபர் வந்திருக்கின்றாராம், புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றாராம், அவர் மக்களுடைய புத்திகள் எல்லாம் மனித செய்துவிட்டு நம்மளுடைய கடவுள்களை எல்லாம் அவர்கள் பிழைகள் செய்து கொண்டு வணங்க வேண்டாம் என்று சொல்கின்றாராம். ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரே கொள்கையிலே அவர் நிலையாட்டுகின்றாராம். அப்படி என்று எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்தவருக்கெல்லாம் ஒரு சூனியக்காரராக, ஒரு சூழ்ச்சியாளராக இருக்கின்றார், இப்படியா கொண்ட நபர் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக சொல்லிக்கொண்டே செல்கின்றது. அழைத்துக் கொண்டே எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடம் வந்தது. அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வைத்தார்கள். இறக்கி வைத்துவிட்டு அந்த மூதாட்டியை பார்த்து நான் சென்று வருகின்றேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது, இந்த பாணி தூக்கி வந்த அதுக்காக ஏதாச்சும் புடி அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல வேண்டாம், நீங்க வைங்க, எனக்கு வேண்டாம். நீ இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கியமா, குடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிற, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கியமா, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்ட பொழுதுதான் அப்பொழுது ரசூலுல்லாஹி, நீ யாரம்மா, உன்னுடைய பெயர் என்னம்மா என்பதாக அந்த மூதாட்டி அவர்கள் கேட்டார்களே. கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் என்ன? இவ்வளவு நேரமாக நீங்கள் யாரை பற்றி சொல்லி வந்தீர்களோ அந்த முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அப்துல் முத்தலிப் நான் தான் என்பதாக சொன்னார்களே. அப்துல் முத்தலிபுடைய மகனார், அப்துல்லாஹுடைய மகனார்
முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அந்த பெண்மணி அந்த மூதாட்டி உடனடியாக திரும்பினார்களே, உங்களையா நான் இவ்வளவு நேரமாக சொல்லிக் கொண்டு வந்திருந்தேன், இவருக்கு நல்லுள்ளம் படைத்த உங்களையா நான் சொல்லி வந்தேன், இல்லை இல்லை நினைத்து விடுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டார்களே அருமைக்குரிய சகோதரர்களே, தனக்கு இன்னல்கள் இடுக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் செய்ய வருது, அவர்களையே மன்னித்தார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாகரபாவுடைய பாடல்கள் கேட்டிருக்கோம். அதிகாலை நேரம் சுபுஹ் தொழுகையின் போது அண்ணன் நபி செல்லும் பொழுது குப்பையை கொட்டினார் என்றார். இதெல்லாம் ஹதீஸ், ரசூலுல்லாஹின் வாழ்க்கை வரலாறு. குப்பையை கொட்டினுடைய அந்த பெண்மணியுடைய உடம்பு இல்லாமல் ஒரு நாள் குப்பை விடவில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கேட்டார்களே, என்ன ஆயிற்று, ஏன் எதுவும் வரவில்லையே என்பதாக கேட்கப்பட்டவர்கள் இந்தியாவுக்கு உடல்நிலை குறைவாக ஏற்பட்டதின் காரணமாக கிடைக்கின்றேன், யாரும் என்னை கண்டு கொள்ளவில்லை, யாரும் என்னை பார்த்துக் கொள்ளவில்லை, நோவினை செய்ய நீங்கள் வந்து என்னை பார்க்கின்றீர்களே யார் ரசூலுல்லாஹ் என்பதாக கலிமா சொன்னார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்கின்றதா? இந்த பண்புகள் எங்கே இருக்கின்றதோ, பிறருக்கு நாம் ஒன்று நமக்கு செய்தால் அவர்களுக்கு பிரதிபகாரமாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார், உங்களுக்கு அவர்கள் உதவிகள் செய்தால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது ஜஸாக்கமுல்லாஹ் கைரன் கஸீரா ஃபித் தாரைன், ஜஸாக்கல்லாஹு அல்லாஹு தஆலா உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக, கைர் சிறந்தவருடைய நற்கூலியை, கஸீரா ஃபித் தாரைன் ஈருலகத்திலும் அதிகமாக உங்களுக்கு வழங்குவானாக. என்னைக்கு நம்ம சொல்லி இருக்கோம்? இன்னைக்கு நம்மளுக்கு உள்ள ஒரு பேரா கீழே உள்ள பேராவை எடுத்து கொடுத்தா கூட நம்மளுடைய காசு நம்மளுடைய பணம் ஏதாவது ஒரு சின்ன பேர் தேங்க்ஸ் நல்லா இருக்கு, இந்த வார்த்தை தான் நமக்கு வருது. நன்றி எனக்கூடிய வார்த்தையும் இல்லை, தாய்மொழியுடைய வார்த்தை, தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கத்துடைய வார்த்தையும் இல்லை, எங்கோ இருந்து வந்தவருடைய ஒரு மொழியை எடுத்துக்கொண்டு சொல்கின்றோம் தேங்க்ஸ். நினைத்து பாருங்கள், நமக்கு எந்த ஒரு உபகாரம் செய்தாலும் யார் எது செய்தாலும் அதற்கு நாம் பிரதிபகாரம் செய்ய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மக்கா நகரத்து மதீனா நகரத்திற்கு போன உடனே அங்கு ஏற்பட்டவருடைய நிகழ்வுகள் என்ன? அவுஸ் கஸரத் எனக்கூடிய இரண்டு பிரிவினர்கள் இருந்தார்கள். அவுஸ் கஸரத் சொல்லக்கூடிய இரண்டு பிரிவினர்கள் எப்போதுமே இவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் இவர்களுக்கு அந்த யுத்த பிரச்சனை கூட வரும். இந்த இரண்டு நபர்களையும் ஒன்று சேர்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுஸ் கஸரத்துடைய ஒருவருக்கு ஏதாவது ஒரு இன்னல்கள் எடுக்கின்றன என்றால் கஸரத் கோத்திரத்தினர் சென்று உதவுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை எங்கே ஏற்படுத்தினார்கள்? ஏன் தெரியுமா? மக்காவிலே இருந்து வரப்பட்ட அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து வரப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் வந்து வந்தார்கள். அந்த சஹாபாக்களை அரவணைத்து அனைத்தும் கொடுத்தார்களே அன்சாரிகள், இந்த மதீனாவாசிகள் கொடுத்தது எங்கள் இருக்கக்கூடிய சரிவாரியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் கொடுத்தார்களே, அதற்கு பிரதிபகாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீராத பிரச்சனைகளாக, தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்ததுடைய முதல் பிரச்சனையாக அவுஸ் கஸரத்துடைய கூட்டத்தை எந்த நபர்களும் ஒன்று சேர்த்தார்கள். இரண்டாவதாக இருந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு பிரதிபகாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை விரித்து ஆடிய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டையை விட மோசமாக இருக்கக்கூடிய பக்தியை ஒழித்தார்கள். வட்டி அங்கு தலைமைக்கு ஆடிக்கொண்டிருந்தது, வட்டியை ஒழித்தார்கள். இன்னைக்கு இந்த
இந்த நிலைமைக்கு ஏற்பட்டதின் காரணமாகத்தான் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, மக்காவை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்ல, எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தவர்கள் உங்களிடம் நான் இருப்பேன். மதீனாவிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தங்கினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த சகோதரத்துவம் நம்மிடத்தில் ஓங்கி இருந்தால், கலைப்பு இருந்தால், இத்தனை காரியங்கள், 5 காரியங்கள், எஞ்சிய 5 காரியங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் அன்பான முறைகளில் சகோதரத்துவத்துடன் இருப்பார்கள். அப்படியா கொண்ட நண்பாக்கியத்தை உள்ளவங்களாக அனைவருக்கும் தந்தால் உருவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.